بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை பக்ரா அத்தியாயத்தின் 2வது அத்தியாயத்தின் 220 வசனங்களை பார்த்து முடித்து விட்டோம். இன்னைக்கு 221வது வசனம். 221 என்ன சொல்லுதுன்னா, வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி, இணை கற்பிக்கும் பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நக்கஹ என்றால் திருமணம் செய்தான், நக்கஹுடையவர்களாக என்கிஹு, அதனுடைய விளக்கல் வினை வலா தன்கிஹு, நீங்கள் மனம் செய்யாதீர்கள், திருமணம் செய்யாதீர்கள். அல் முஷ்ரிகாத்தி, இணை கற்பிக்கும் பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஹத்தா யுமின்ன, அவர்கள் ஈமான் கொள்ளும், நம்பிக்கை கொள்ளும் வரை, மூமினாக ஆகிற வரைக்கும். மூமினா ஆயிட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். முஷ்ரிக்காக பிறந்து மூமினா ஆயிட்டாங்கன்னா அது பஞ்சாயத்தை கிடையாது. அந்த ஈமான்கிறது, நான் முஷ்ரிக்குங்கிறது ஒரு இனம், ஒரு ஜாதி மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க ஈமான் கொண்டு மூமின் ஆயிட்டாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களா தன்கிஹோ, நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். அது முஷ்ரிகாத்தி, முஷ்ரிகாத்துங்கிறது முஷ்ரிக்கு என்பதனுடைய பெண்பால் முஷ்ரிக்கத்து, அதனுடைய பெண்ணு முஷ்ரிகாத் என்று வரும். இதுக்கு நசபு செய்யும் போது கசர் தான் வரும். அலிஃபு தேவை கொண்டு ஜம்மு வந்துச்சுன்னா முஷ்ரிகாத்தான் நசபு வரணும்ல. இந்த மாதிரி உள்ள பெண்பால் அலிஃபு தே வைத்து வரக்கூடிய பெண்பால் பன்மையில ரஃப நம்ம வந்துட நசபு ஜர்ருக்கு பதிலாக கசர் தான் வரும். அதனால முஷ்ரிகாத்தின்னு வந்திருக்கு. அது மஃபூல் அது, ஆனால் அதுக்கு நசபு இருக்குது. இந்த மாதிரி தான் நசபு வரும். அப்போ தன்கிஹு முஷ்ரிகாத்தி, இணை கற்பிக்கும் பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஹத்தா யுமின்ன, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை. யூமினு, யூமினு என்பதனுடைய பெண்பால் பெண்மை. யூமினு யூமினானி யூமினுன, தூமினு தூமினானி யூமின்ன. அதுல பெண்பால் தன்மையுடைய ஒரு நூனு, அதிலே ஒரு நூறு இருக்கிறதுனால சத்தோட வருது. ஆமன என்பது ஒரு நூறு இருக்குல்ல, அதனால யுமின்ன, அந்த 2 நூறு, ஒரு நூறு பெண்பால் தன்மையுடைய நூனு, இன்னொரு நூனு அசல்ல உள்ள நூனு. அப்ப இணை கற்பிக்கிற பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். ஒரு அமத்துன் மூமினத்துன், மூமினான அடிமை பெண். அடிமை என்று சொன்னால் அந்த விலை கொடுத்து வாங்கி விற்பாங்க, அந்த மாதிரி அடிமை. அது ஆண்கள் அடிமையா இருந்து அப்துன்னு சொல்லுவாங்க. பெண்கள் அடிமைகளா பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டாலும் ஒருத்தர் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு உள்ள வார்த்தை அமத்து. ஒரு அமத்துன், ஒரு அடிமை. மூமினத்துன், மூமினான ஒரு அடிமை. ஹைருன், சிறந்தவளாக இருப்பார். மின் முஷ்ரிகத்தின், இணை கற்பிக்கும் பெண்ணை விட மூமினான ஒரு பெண் சிறந்தவள், அடிமை சிறந்தவள். அதாவது இணை கற்பிக்க ஒரு பெண்ணு அடிமை இல்லாம இருக்கிறார். அடிமை இல்லாம இருந்தால்னா ஒரு ஸ்டேட்டஸ் கூட, அந்தஸ்து கூடுதலா இருக்கிறார். அடிமைங்கிற மூமினா இருக்கிறா, ஆனா ஸ்டேட்டஸ் கம்மி தானே, சுதந்திரம் கிடையாது, ஒருத்தர் கீழே தான் இருந்தாகணும், அப்படி இருக்கிறாங்க. பார்த்தோம்னு சொன்னா அந்தஸ்துல எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனாலும் இவங்க அவங்களோட சேர்ந்தவங்க. ஒரு அமத்தும் மூமினத்தும், ஈமான் ஒன்றிருக்கக்கூடிய, இறைவனை நம்பி இருக்கக்கூடிய அடிமை பெண் ஹைரும், சிறந்தவளாக இருக்கிறார். மின் முஷ்ரிகத்தின், முஷ்ரிக்கான பெண்ணை விட, இணை கற்பிக்கும் பெண்ணை விட அவள் மேலானவள். அப்படி இருந்தா கூட அவன் பண்ணிடாதீங்க. ஒரு மூமினான அடிமை பெண் இருக்கிறார், மூமின் இல்லாத ஒரு அந்தஸ்தான ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண் இருக்கிறார். நீங்கள் முஷ்ரிக்கான பெண் அந்தஸ்து உடையவர்களாக இருக்கிறார் என்று கருதி அவளை கல்யாணம் பண்ணிடாதீங்க. அதுக்கு பேர் அந்த அடிமையை கல்யாணம் என்று போயிடலாம். ஈமான் இருந்தால் அவள் தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்லிவிட்டு
உறவு ஆஜபத்துக்கும் உங்களை அவள் கவர்ந்தாலும் சரியா. ஆஜப என்றால் கவர்ந்து இருக்கிறது. ஆஜபத்து அந்த இத்து யாரை குறிக்கிறதுனா அந்த முஸ்லிக்கத்தின் ஊர்ல இணை கற்பிப்பவள். உறவு ஆஜபத்து இணை கற்பிப்பவள் கவர்ந்தாலும் உங்களை கவர்ந்தாலும் சரியே இவதான் சிறந்தவ. அப்ப இந்த கவர் நல்லா பிடித்தமா இருக்கிறா, நல்ல கவர்ச்சியா இருக்கிறா, எல்லா அம்சங்களும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா ஈமான் மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணாதீங்க. அப்ப ஒரு அமத்தும் மூமினத்தும் ஹைரும் முஸ்லிக்கத்தின் ஒரு ஆஜபத்துக்கும் அவள் உங்களை கவர்ந்தாலும் சரியே கல்யாணம் பண்ணக்கூடாது. இது ஆண்கள் பெண்களை கல்யாணம் பண்ற சம்பந்தமாக இது சொல்றது. அடுத்த வாக்கியம் என்ன சொல்றதுன்னு கேட்டா ஒரு அத்துங்கியம் திருமணம் செய்து வைக்காதீர்கள். தன்கிஹு என்றால் திருமணம் செய்யாதீர்கள். துன்கிஹு என்பது அன்கஹவுடன் வந்துடும். இந்த தன்கிஹு என்பது நக்கஹ என்பதிலிருந்து வரும். துன்கிஹு என்பது அன்கஹவுடன் வரும், அஃபாலுடன் வரும். நக்கஹன்னா கல்யாணம் பண்ணினா, அன்கஹன்னா வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். அப்ப அன்கஹனா கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து வைத்தான், நக்கஹனா திருமணம் செய்வான். அப்ப இங்கே தன்கிஹு முஸ்லிகாத்துல தன்கிஹுன்னு வருது, இணை கற்பிக்கும் பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணாதீர்கள். அப்ப இது மணமகனாக இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ள ஒரு கட்டளை நல்லா விளங்குறது. ஒலா துன்கிஹு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். இது யாருக்குரிய கட்டளைன்னு சொல்லாதான் நமக்கு விளங்குறது. யாருக்குரிய கட்டளை? அதாவது மூமினான பெண்களுடைய பொறுப்பாளர்கள். ஒரு மூமினான பெண் இருக்கிறாங்க, அவங்களுடைய தந்தை, அண்ணன், அது மாதிரி அந்த யாரெல்லாம் அந்த பெண்ணுக்கு வெளியாக பொறுப்பாளர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான கட்டளை இந்த இரண்டாவது கட்டளை. ஒலா துன்கிஹு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள்னா யார் கொடுப்பாங்க அவங்க தானே சொல்ல முடியும். ஒலா துன்கிஹு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் அது முஷ்ரிக்கீன இணை கற்பிக்கும் ஆண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். யார அது சொல்லப்படல. அது நம்ம வரைக்கும் ரெண்டு மஃபூல். திருமணம் செய்தான் என்றால் ஒரு மஃபூல் போதும். திருமணம் செய்து கொடுத்தான் என்று சொன்னால் யாரை கொடுத்தான், யாருக்கு கொடுத்தான். திருமணம் செய்து கொடுத்தான் என்ற வார்த்தைக்கு எத்தனை மஃபூல் வரணும்? ரெண்டு மஃபூல் வரணும். அப்ப ஒலா துன்கிஹு மூமினாத்தின்னு வச்சுக்கிறாங்க. ஒலா துன்கிஹு நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் மூமினாத்தி மூமினான பெண்களை திருமணம் செய்து வைக்காதீர்கள் அது முஷ்ரிக்கீன முஷ்ரிக்கான ஆண்களுக்கு. அப்ப மூமினாத்துங்கிறது முதல் மஃபூல், அது போக்கப்பட்டு இருக்கிறது. போக்கப்பட்டாலும் நமக்கு விளங்கும் என்றால் எல்லா தேவையில்லாம சொல்லுவோம், நமக்கு நான் விளங்குதில்லை. அது மூமினான பெண்களை பற்றி தான் இது சொல்லப்படுது. மூமின்களுக்கு தானே கட்டளை, உங்க வீட்டு பெண்களை கல்யாணம் பண்ணாதீங்கிறது நமக்கு விளங்குறதுனால அது சொல்லப்படல. அப்ப துன்கிஹு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் அல் முஷ்ரிக்கீன முஷ்ரிக்கானவர்களுக்கு அல் மூமினாத்தி மூமினான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் ஹத்தா யூமினு அந்த முஷ்ரிக்கான ஆண்கள் ஈமான் கொள் நம்பிக்கை கொள்ளும் வரை. முஷ்ரிக்கா இருக்கான், முஸ்லீம் பெண்ணை விரும்பிட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா இஸ்லாத்தை ஏற்றுட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹத்தா யூமினு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து. நம்பிக்கை கொண்டாங்கன்னா பஞ்சாயத்தில் பிறப்பின் அடிப்படையில் உள்ள இது ஏற்றத்தாழ்வு கிடையாது, கொள்கை அடிப்படையிலான ஒரு முடிவு இது. அப்ப ஹத்தா யூமினு இந்த ஹத்தாவுக்கு ஹத்தா யூமினு வரணும். ஹத்தான்னு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அன் என்பது மறைஞ்சு நிற்கும். ஹத்தா ஐயுமினு மஸ்தராக்கிறோம். ஐயுமினுன்னா நம்பிக்கை கொள்ளுதல், ஹத்தான வரை கொள்ளும் வரை. அப்ப ஹத்தாவுக்கு பிறகு என்ன வரும்ன்றது அங்கேயும் அணு இருக்குது. ஹத்தா யூமின்னோட ஹத்தா ஐயுமின்னு அங்க ஒரு அணு இருக்குது. இருந்தாலும் பெண்பால் பன்மையில மாற்றம் வராதுல. பெண்பால் பன்மையில இதாவது உதாரணமா எஃப் ஆலும் இருக்கு. எஃப் ஆலு அதுல லம்ங்கிறத சேர்த்துறீங்க. லம் எஃப் ஆல் லம் எஃப் ஆலா மூணு காணா. லம் எஃப் ஆலு மூணு காணா. லம் தஃபால் லம் தஃபாலா தஃபாலானி அந்த மூணு காணா. லம் எஃப் ஆல் நூல் இருக்குது. அப்ப பெண்பால் தன்மையில எதுவுமே மாற்றம் வராது. அதனால அங்கேயும் அண்ணு இருக்குது. அந்த அண்ணு பெண்பால் தன்மை சொல்ல எந்த ஒரு மாறுதலையும் ஏற்படுத்தாது. அதனால ஹத்தா யூமின்னு இருக்கு. ஹத்தா இருந்தாலும் யூமின்னு தான், ஹத்தான் இல்லாட்டாலும் யூமின்னு தான். அந்த சொல்ல மாற்றம் வராத சொல்லுது. இது மாற்றம் ஆண்பால் தன்மையில அணு வந்துருச்சுன்னு சொன்னா நசபு செய்யும் பொழுதும் ஜசமு செய்யும் பொழுதும்
அதனுடைய நூன்கள் எல்லாம் போக்கப்பட்டுரும். பெண்பால் பன்மையில் உள்ள நூனை தவிர எல்லா நூன்களும் போக்கப்பட்டு விடும் என்ற காரணத்தினால அது அத்தாயும் நூன்னு இருக்கணும். அப்போ ஒரு துணிக்கி நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். அது மூமினாத்தி மூமினான அது இல்லைன்னு வச்சுக்கணும். மூமினான பெண்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். அது முஸ்லிக்கான ஆண்களுக்கு இணை கற்பிக்கிற ஆண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். எது வரைக்கும் கொடுக்காதீர்கள்? ஹத்தா யுமினு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஒரு அபுதம் மூமினான ஒரு அடிமையா மனுஷனுக்கு அடிமையா விற்கப்படுற அடிமை அவனு சொல்லப்படுது. ஒரு அபுதம் மூமினான ஒரு அடிமை ஹைருன் மேலானவன் மின் முஸ்லிக்கின் இணை கற்பிக்கிற அடிமை அல்லாத இணை கற்பிக்க வச்சுக்கணும். சுதந்திரமான இணை கற்பிப்பவனை விட ஒரு அடிமை சிறந்த மூமினா இருந்தால் ஆம்பளை அடிமையா இருக்கிறான், மூமினா இருக்கிறான். இன்னொரு ஆம்பளை அடிமை இல்லை, நல்ல சுதந்திரமா நல்ல ஒரு ஸ்டேட்டஸோட அந்தஸ்தோட இருக்கிறான். அல்லாட்ட யார் சிறந்தவன் என்று சொன்னால் அல்லாட்ட மட்டும் இல்லை, நீங்க கல்யாணம் பண்ணுவதற்கு யார் ஏற்றவன் என்று சொன்னால் அந்த அடிமை பரவாயில்லை. ஒரு அபுதும் மூமினான ஒரு அடிமை ஹைரும் முஸ்லிக்கின் இணை கற்பிக்கிற ஒரு ஆணை விட மூமினான ஒரு ஆண் அடிமை மேலானவன். ஒரு அஜபக்கும் அவன் உங்களை கவர்ந்தாலும் சரியே, ஆளை பார்த்தா ரொம்ப பிடித்த அம்சங்கள்லாம் அந்த ஆம்பளைக்கு இருக்கிறது, கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாது. ஈமான் இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப ஈமான் அந்த இறை நம்பிக்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஈமான் இருந்துச்சுன்னா தான் கல்யாணம் பண்ணணும். ஈமான் இல்லைன்னா அவனை விட அந்த அடிமை பரவாயில்லை. ஒரு அபுது மூமினான ஒரு அடிமை ஹைருமை முஸ்லிக்கை விட மேலானவனாக இருக்கிறான். ஒரு ஆஜபக்கும் அது உங்களை கவர்ந்தாலும் சரியே அப்படின்னு வருது. இந்த ஹைருங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த ஹைருங்கிற வார்த்தை ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். பொதுவாக அந்த சொற்கள் என்ன செய்யும் கேட்டா, ஆண்பால்னா ஆண்பாலுடைய ஒரு தேர் போட்டு, ஆண்பால்னா ஆண்பால் ஆசமம் பெருமான வரும். பெண்பால் இருந்தால் அது ஒரு தேர் சேர்ந்துருக்கு, முஸ்லிக்கத்துன்னு வரும்ல. இங்கே வருது. இப்போ ஆம்பளை சொல்லும் போதும் ஹைருன்னு வருது, அந்த பொம்பளை சொல்லும் போதும் ஒரு அமத்தும் மூமினத்தும் ஹைரும். மூமினான பெண் சிறந்தவள் என்பதற்கும் ஹைரு தான், சிறந்தவன் என்பதற்கு ஹைரு தான். ஆணை சொல்லும் பொழுதும் அல்ல இந்த சொல்ல மட்டும் என்ன செய்யறாங்க, புதுப்பால பயன்படுத்துறாங்க. ஆண்பாலா இருந்தாலும் பெண்பாலா இருந்தாலும் சேஞ்ச் ஆகாது, ஹைரு தான். ஹைரு என்றால் ஆம்பளை சொன்னாலும் இவன் ஹைரு. இப்போ ஆயிஷா ஹைரும் சிறந்தவள், ஜெய்தும் ஹைரும். ஹைருத்துன்னு வராது, ஆயிஷான்னு வந்ததுனால அந்த ஹைருங்கிற சொல்ல என்ன வராது, அதுக்கு ஏற்றவாறு மாறணும்ல. சிவத்து ஹபர்லாம் என்ன சொன்னா ஆண்பாலுக்கு ஆண்பால் பெண்பாலுக்கு பெண்பால் வரணும்னு ஒரு பொதுவான ஒரு விதியை நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, நாங்கள் படிச்சிருக்கோம். அதுல விதிவிலக்கான சொல்லுது. இதுக்கு என்ன வராது, ஆண்பால் பெண்பால் இல்லாம இது பொதுப்பாலா வரும்போதுனாலதான் அமத்தொன்று வரும்பொழுதும் ஹைருண்டு வருது. இங்கே அபுதம் என்று வருது, இங்கேயும் ஹைரு தான் வருது. ஒரு அபுதம் மூமினான ஒரு அடிமை ஹைரும் முஸ்லிக்கான ஒரு ஆணை விட அது சிறந்தவன். மூலாதிபக்கம் அவன் ஒரே கவர்ந்தாலும் சரியா சொல்லிட்டு எதுனால அது சிறந்தவன், அதாவது எழுத்து முஸ்லிக்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசனே எல்லாம் சொல்லலாம். உலாவிக்க இவர்கள் யாரு, இணை கற்பிக்கிற ஆண்களும் பெண்களும், இவர்கள் எதுவும் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். அவங்க குடும்பம் எதை கொண்டு போய் சேர்க்குது, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஒல்லாஹு எதுவும் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைக்கிறான். ஒரு மறுபுறத்தி மன்னிப்பின்பால் அழைக்கிறான். வீணி அவனுடைய கட்டளையை கொண்டு உங்களை எங்க அழைக்கிறான், வாங்கடா உங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு கூப்பிடுறான். வாங்கடா உங்களுக்கு சொர்க்கம் தர்றேன்னு கூப்பிடுறான். அப்ப அல்லாஹ் சொர்க்கத்திற்கும் தனது மன்னிப்பிற்கும் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறான். அதை முடிக்கிற விதமாக அவங்க வாங்கடா நரகத்துக்கும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணா நரகத்துக்கு ஒப்புறீங்கன்னு அர்த்தம். அப்ப நரகத்திற்கு அழைக்கிறார்கள் அவர்கள். அப்படிதான் முக்கியமான காரணம். அதாவது கொள்கைதான் அடிப்படை, பிறப்பின் அடிப்படையில் எல்லாம் ஏற்றதாகலாம் கிடையாது. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, கல்லை வணங்கு, கழுதையை வணங்கு, குதிரையை வணங்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் உருவாக்கின பொருள்களை என்ன செய்யறாங்க, வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது நரகத்துக்குரிய அழைப்பு. ஆனா அல்லாஹ் உங்களை எங்க அழைப்பதற்கு இந்த மார்க்கத்துக்கு வர சொல்றான், உங்களை சொர்க்கத்துல ஒன்றை சேர்க்கறதுக்கு வர சொல்றான்.
சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொல்லி ஒரு மார்க்கத்துக்கு வந்துட்டு நரகத்துக்கு போற அழைக்கிறவங்களோட இப்படி வாழ முடியும்? அது வாழ முடியாது. அது காரணத்தை சொல்லிடுறாங்க. அல்லாஹு எதுவும் ஜன்னா உலாய்க்கு எதுவும் இல்லைன்னார். அவர்கள் எதுவுனக்கும் உங்களை அழைக்கிறார்கள், அல்லது எதுவுன நாச மக்களை அழைக்கிறார்கள். யார் அழைக்கிறார்கள் சொல்லப்படல. அது பிறகுதான் யார் அழைக்கிறாங்கன்னு சொல்லாமல் விளங்குது. உலாய்க்கு எதுவுன நாச அவர்கள் மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள், இல்லை நாளை நரகத்திற்கு அழைக்கிறார்கள். அல்லாஹு எதுவும் நாச அல்ல எதுவுக்கும் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். நீங்கள் ஜன்னத்தி சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். ஒரு மகபியத்தை மன்னிப்பிற்கு அழைக்கிறான். மகபிரத்துங்கிறது என்னன்னு கேட்டா அது ஒரு மஸ்தர்ங்கிறது ரஃபர என்கிற ஒரு சொல்லுக்கு 3 எழுத்து சொல்லுக்கு அதுக்கு 33 வகையான மஸ்தர் ரொம்ப உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த 33 மஸ்தரை பட்டியல் போட்டு அணிஞ்சிருக்கிறோம். ஒரு பிடிஎஃப் கடந்த காலத்தில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அப்ப அந்த மஸ்தர்ல ஒண்ணு மஃபீலத்துங்கிற ஒண்ணு. ரஃபர என்பதற்கு மஃபீலத்துன். அப்ப ஃபால என்பதற்கு மஃபீலத்துங்கிற ஒரு அடிப்படையிலையும் வரும். ரஃபராவுக்கு குஃப்ரான் ஃபூலான் மஸ்தர் வரும். குஃப்ரான் என்றாலும் குஃப்ரானுக்கெல்லாம் சொல்றோம்ல பாத்ரூம் வரும்பொழுது ரஃபர என்பதற்கு குஃப்ரான் என்றும் ஒரு மஸ்தர் வரும். மஹ்பிரத்து என்றும் ஒரு மஸ்தர் வரும். இதெல்லாம் அந்த 3 எழுத்து சொல்லுடைய மஸ்தர் கண்டுபிடிக்காது. ஏற்கனவே சொல்லிட்டு 33 ஏதாவது ஒண்ணு இருக்கும். 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்குலாம் மஸ்தர்கள் யூனிஃபார்மா வரும். அஃபாரன அக்கரமான இக்ராம், அஸ்லம் இஸ்லாம், அஸ்லஹ இஸ்லாம், அப்சார் இஃப்தார் இப்படி ஒரு சீரான ஒரு வடிவத்தில் வரும். இதுல 4, 5, 6 எழுத்துக்களுக்கு அப்படி வரும். 3 எழுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கு மஸ்தர் 33 வகையில ஏதாவது ஒண்ணு ஏதாவது 2 வரும். அந்த வகையில மஹ்பிரத்து என்றால் மன்னிப்பு, அது ஒரு மஸ்தர். சரியா? அப்புறம் ஒரு பையனும் அல்லாஹ் இந்த ஃபாயில் அல்லாஹ் ஒரு பையன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆயாத்திஹி தனது வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். லின்னாசி மனிதர்களுக்கு தனது வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். லஅல்லஹும் யததக்கரூன. ததக்கர என்றால் படிப்பினை பெறுவது. அதாவது தக்கர என்ற வார்த்தையில் இருந்துதான் இது எல்லாமே ஒரு தக்கர் என்று சொன்னா ஒரு விஷயத்தை பேசுறோம்ல அதுக்கு தக்கரன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை மனசுல நினைக்கிறோம்ல அதுவும் தக்கரமாங்க. அது திக்ருன்னு வராது. அதாவது திக்ருங்கிற வார்த்தைக்கு குர்ஆனுக்குள்ள திக்ருன்னு சொல்றாங்களா. இன்னானஹு நஸல்னா திக்ர, இந்த திக்ரை அறிவுரையை உங்களுக்கு நம்ம இறக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப தக்கரங்கிறது பேச்சு. தக்கர என்பதற்கு பேச்சுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது, நினைவு கூறுதல் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இது வெறும் தக்கரங்கிற வார்த்தை. இந்த தக்கர வார்த்தையை ததக்கர தஃஅல அப்படின்னு மாத்தினீங்க என்று சொன்னா அதோட அர்த்தம் எப்படி வரும் கேட்டா அதாவது படிப்பினை பெறுதல், விழிப்படைதல். அதாவது தக்கரன்னா நினைவு கூறுதல் வரல, அந்த அர்த்தம் மாறி என்ன செய்வது படிப்பினை பெற்றுக் கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ததக்கர. அப்ப தஃஅலன்னு மாறும்போது அதோட அர்த்தம் என்ன வருதுன்னா படிப்பினை பெறுவார்கள், பாடம் படிப்பார்கள். அப்ப அல்லவும் எத்ததக்கருன அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி தனது வசனங்களை அல்லாஹ் மக்களுக்கு தெளிவாக்குகிறான். நீங்க நல்ல பாடம் படிக்கணும், பயிற்சி கொள்ளணும், நீங்க விழிப்புணர்வு அடையணுங்கிறது தான் இந்த ஒரு அறிவுரை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா இந்த விஷயத்தை கல்யாணம் என்ற விஷயமாக ஒரு முஸ்லீம் எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லீம் அல்லாத இணை கற்பிக்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணவே கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குர்ஆன்ல தெளிவாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதா. இந்த விஷயத்தை பற்றி வேறு ஒரு இடத்துலையும் அந்த ரிலேட்டிவானதையும் பார்த்து விஷயம் நல்லது தானே. வேறு ஒரு இடத்துல என்ன சொல்றான்னு கேட்டா 60வது அத்தியாயத்துல 10வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்கள்கிட்ட நீங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டீங்க. அமைச்சதுக்கு பிறகு மக்காவில் நிறைய பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கணவர்மார்கள் ஏற்றிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஆண்கள் எப்படி எல்லாத்தையும் உடல் எரிஞ்சிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ
அதே மாதிரி பெண்களும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு என்ன செய்வாங்க, இஸ்லாம் எனக்கு பெருசு, குடும்பமோ சொந்தமோ பந்தமோ கணவனோ யாரும் பெருசு இல்லை. ஏன்னா மறுமைக்காக ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய கால்குலேஷன் அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம மறுமையில சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தால் இந்த முகமதுடைய வெளியே போனா தான் நமக்கு கிடைக்கும் நம்பிட்டாங்கல்ல. அதனால அதுக்கு பிறகு அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த காஃபிரான கணவரோட வாழ முடியாது. அதை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படின்னா யாரும் நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இதா ஜாஅக்குமுல் மூமினாத்து, மூமினான பெண்கள் உங்களிடத்தில் வந்தால், முஹாஜிராத்தின் ஹிஜ்ரத்து செய்தவர்களாக வந்தால், நீங்க மதீனாவுக்கு வந்துட்டீங்க, செட் ஆகிட்டீங்க, பெண்களும் ஹிஜ்ரத்து கொண்டு வருவாங்க. வந்தார்கள் சொன்னா ஃபம்தஹினூஹுன்ன, அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். எதுக்கு இது முக்கியமான விஷயங்க. அதாவது இந்த பெண்கள் வர்றாங்கன்னு சொன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்று அதை அறிந்து கொண்டு நல்ல ஒரு மார்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் மக்காவில் இருக்க முடியாது. மதீனாவுக்கு போனால் மூமின்களோட ஒரு மூமினா வாழலாம்னு வர்றாங்கல்ல. வர்றவங்கன்னா இப்படித்தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவாக என்ன செய்வாங்க என்று கேட்டால், கெட்டவர்கள் அதாவது பெண்களை வைத்து உறவு பார்ப்பார்கள், பெண்களை வைத்து நம்மளை கவிழ்க்க பார்ப்பார்கள், பெண்களை வைத்து நாசப்படுத்த பார்ப்பார்கள். அதுக்கு இப்போ ஹனி டிராப்ஸ் பேர் வச்சுருக்காங்கல்ல, ஹனி டிராப்னு அதுக்கு பேர். அப்போ இந்த மாதிரி இப்போ கூட ஈரான்ல ஒரு பெண்ணை வச்சு தான் நினைச்சிருக்காங்க, முக்கியமான ஆட்கள் அடையாளம் கண்டு அவங்கெல்லாம் போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நடந்த ஈரான் இஸ்ரேலுடைய யுத்தத்தில் அப்படிலாம் நடந்திருக்குது. அதான் அல்ல என்ன செய்யலான்னு கேட்டால், நாங்கள் இஸ்லாத்துக்காக வர்றோம்னு நீ நம்பிடக்கூடாது, டெஸ்ட் பண்ணணும். நீ இஸ்லாத்துக்கு தான் வந்திருக்கிறியா அல்லது அவங்க அனுப்பி விட்டு அவங்களுக்கு உறவு வேலை பார்க்கறதா வந்திருக்கிறியா அப்படின்னு இருக்கலாம்ல. பெண்களை அப்படியே அனுப்புவாங்க, நீ உள்ள போய் இன்னும் என்ன செய்யறாங்கன்னு பாரு, முஸ்லீமா நடிச்சிக்க. அப்படி நடித்துக்கணும் என்ன செய்யணும், நீ என்ன மாதிரி அவங்க ஏற்பாடு செய்யறாங்க, போர் தயாரிப்பு என்ன செய்யறாங்க, யார் யார் எங்கே இருக்கிறா, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, எல்லாத்தையும் எங்களுக்கு பாஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா பெண்களை இது மாதிரி பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துவார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த மாதிரி பெண்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹாத்திப் என்ற ஒரு சஹாபி இருந்தார். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பெண்ணிடத்துல ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த பெண் அனுப்புறாங்க. பெண்ணை அனுப்பி விட்டு அதை ஏமாத்தி அந்த ஒரு கடிதத்தை வாங்க விடுறாங்க. ஒரு கடிதம் கொடுத்து விடுறாரு. யாரு? ஹாத்திப் என்பவர். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது படையெடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் இருந்துட்டோம், இனிமேல் விட்டு வைக்க கூடாது, நம்ம ஊர் அது, நம்ம காபா எல்லாரும் நமக்கு சொந்தமானது, அதை நம்ம இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் உள்ளது, அதை நம்ம கைப்பற்றணுமாக இருந்தால் நம்ம படையெடுத்து போவோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த மெசேஜெல்லாம் அவர் எழுதி என்ன செய்யறாருன்னு கேட்டா, யார்? ஹாத்திப் உள்ள ஒரு சஹாபி ஒரு பெண் வழியாக முஸ்லிம்களுக்கு கொடுத்து அனுப்புறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு, வகையில தெரிஞ்சிச்சா அல்லது உளவு ஆட்கள் வச்சிருப்பாங்க அவர்கள் மூலமா தெரிஞ்சான்றது குறிப்பிடப்படலை. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்கன்னா, அலியையும் இன்னொரு ஆளையும் அனுப்பி, இந்த மாதிரி ஒரு பொம்பளை போயிட்டு இருக்குது, அவர்கிட்ட ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை கைப்பற்றி ஆள் கூட்டுவாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இவங்க போறாங்க. ஒரு பெண்ணு சொன்ன மாதிரி போயிட்டு இருக்கிறா. அந்த பெண்ணு அவரை சோதிக்கிறாங்க. என்ன கடிதம் எங்கன்னு கேட்கறாங்க. கடிதம் அவங்க இல்லைங்கிறான். அப்பொழுது விதமாக சொல்றாங்க, இல்லைன்னா உன்னை ஆடையெல்லாம் கலைந்து சோதிக்கிற மாதிரி வரேன், மரியாதையை எடுத்து கொடுத்துருந்தவன கொண்டையில சொல்லி வச்சிருக்கா ஒரு கடிதம், அதை எடுத்து கையில இருந்து அந்த பெண்ணு கொடுக்குறா. அது என்ன இருக்குன்னு கேட்டா, அங்க உள்ள காஃபிர்களுக்கு இவர் மெசேஜ் அனுப்புறாரு. யார்? ஹாத்திப் என்பவர். இந்த மாதிரி சொல்ல பழைய வர மாதிரி இருக்கிறாங்க, பிளான் பண்ணி இருக்கிறாங்க, உங்களை தாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சுதாரிப்பு அடைவதற்காக வேண்டி அந்த தகவலை பாஸ் பண்றார். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஹாத்திப் என்பவர் குள்ளரும் நிற்கிறாங்க, உங்களை உள்பட. ஒரு முனாஃபிக் இந்த ஆளு, இவர் இங்க உள்ள அந்த ரகசியத்தை எல்லாம் அங்க அனுப்பிட்டாருன்னு சொல்லி கட்டுமையான கோபத்துல குள்ளரும் நிற்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இல்ல அவர் விட்டுருங்க, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க என்னப்பா விஷயம்னு.
எனக்கு கொஞ்சம் சொத்து பத்தலாம் அந்த மக்கள் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு எனக்கு சொந்த பந்தம்லாம் இல்லை, அதனால நான் சில தகவல் நேர்ந்து கொடுத்தேன்னு சொன்னா ஏன் சொத்துக்களுக்கு சேதம் இல்லாம அவங்க என்னுடைய குடும்பத்துக்கு சேதம் இல்லாம பாதுகாத்துக்குவாங்க, என்னுடைய சுய பாதுகாப்புக்காக வேண்டி சில தகவல்கள் நான் நினைஞ்சேன் பரிமாறினேன், இஸ்லாத்தை விட்டு போகணுங்கிறதுக்காக நான் செய்யவே இல்லை அப்படின்னு அவருடைய காரணத்தை சொல்ற. இந்த காரணம் ஏற்றுக்கொள்ற காரணமாக நமக்கு தெரியாட்டான ரசூலை ஏற்றுட்டாங்க. இது சொல்ற காரணம் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு பதில கடந்துகிட்டாரு, அவர் என்ன அதை மன்னிக்கப்பட்டுருச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த ஒரு பெண்களை அனுப்பி தகவலை பெறக்கூடியதுங்கிறது உலகம் முழுவதும் பல போர்க்களங்கள்ல கிலோபாட்ரா வச்சுதான் நினைஞ்சாங்க. பல போர்க்களங்கள்லாம் ஜெயிச்சு நாசமாக்க பண்ணினதே பார்க்கணும். அது அந்த மாதிரிலாம் வரக்கூடாது இருக்கா, அந்த விழிப்புணர்வு என்ன செய்யறான்னு கேட்டா, இதா ஜாக்குள் முமினாத்து முஹாஜராத்தின், முமினான பெண்கள் ஹிஜ்ரத்து பண்ணி வருவார்கள் என்று சொன்னால் நாங்க இஸ்லாத்துக்காக வந்துட்டோம்னா நிப்பாட்டி வச்சு அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய புருஷன் யாரு, யார்கிட்ட வர்றதா சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான அச்சுறுத்தல் அந்த ஊர்ல இருந்துச்சா இது எல்லாத்தையும் விசாரிக்கணும். நிப்பாட்டி வச்சுக்கிறோம், நிப்பாட்டி வச்சுட்டு அங்க உள்ள ஆட்கள் மூலமாக தகவலை திரட்டுவாங்க. இல்ல இது இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணுதான், அது இஸ்லாத்துக்காக தான் கணவனை உதவி எரிஞ்சிட்டு வந்திருக்குன்னு உறுதியான பிறகுதான் அதை சேர்த்துக்கிடுவாங்க. அந்த மேட்டரை சொல்றான், யார் நாமும் நம்பிக்கை கொண்டவர்கள் இதா ஜாக்கும் மூமினாத்து முஹாஜராத்தின், மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் பண்ணி வருவார்களே ஆனால் இம்திஹான பரீட்சை, அவங்கள பரீட்சித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள்னா அவங்க சொல்வது உண்மைதானா அதை வேற நோக்கத்துக்கு வந்திருக்காங்களா என்பதை கண்டறியுங்கள். அதை கண்டறிஞ்சாலும் உங்களுக்கு உள்ளத்தில் உள்ள கண்டறியலுமா, அதுக்கு ஒரு லாக்கெல்லாம் வச்சிடலாம். அல்லாஹ் ஆளுநருக்கு ஈமான் என்ன, அவங்களுக்கு ஈமான் இருக்காங்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உங்கள்கிட்ட நடிக்கவும் செய்யலாம், இருந்தாலும் உங்களால் ஏன்னு சோதிங்க. நீங்க சோதிச்ச உடனே ஈமான் கண்டுபிடிக்கலாமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதா நடிக்குதா என்பதை உங்களால கண்டுபிடிக்க இயலாது. புற காரணங்களை வச்சுதான் முடிவு செய்ய முடியும். இந்த பெண்ணுடைய பல இடத்து தொடர்புகள், அந்த பெண் யாரு, சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முரண் இல்லாம பேசுதா, இதெல்லாம் வச்சுதான் முடிவெடுக்க முடியுமே தவிர அவங்கள்ட்ட ஈமான் உள்ளத்தில் இருக்குங்கிறத நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக சோதித்து பாருங்கன்னா நம்ம என்ன வழங்கிடக்கூடாது, ஒரு ஆள் மூமினா இல்லைன்னு சோதிச்சு அறியலாம்னு வழங்கிடக்கூடாது. உங்க அளவுக்கு சோதிச்சு பாருங்க அர்த்தம். ஏன்னு கேட்டா உண்மையில மூமினா இல்லைன்னு எனக்கு தான் தெரிஞ்சுட்டாங்க. அல்லாஹ் ஆளுநருக்கு ஈமான் என்ன, அவங்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹ் நான் தெரிந்தவன். அவங்க மூமினாத்தா இருக்கிறாங்களா நடிக்கிறாங்களான்னு எனக்கு தான் கரெக்டா தெரியும். ஆனா மனிதர்கள் முறையில் உங்களுக்கு என்ன அளவுக்கு சோதித்து பாருங்கள். அப்படி சோதித்து பார்க்கும் பொழுது அலிம்துமோஹுன்ன மூமினாத்தின், அவர்கள் மூமினானவர்கள் என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் தர்ஜுஹுன்ன இலல் குஃபார், அவங்களை காபிர்கள்ட்ட திருப்பி அனுப்பாதீங்க. இந்த வசனத்துல இது போல் என்னப்பா திரும்பி அது போல வசனத்தை காட்ட மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களுடைய ஈமான் என்ன, அவங்களுடைய ஈமானை அல்லாஹ் தான் அறிஞ்சவன். நீங்க சோதிச்சு பார்த்தவங்க நீங்க அறிஞ்சிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் தான் தெரிஞ்சவன். இருந்தாலும் உங்க அளவு சோதிக்கணும்ல, அப்படி சோதிங்க. சோதிக்கும் பொழுது அலிம்துமோஹுன்ன, நீங்கள் அவர்களை பற்றி நீ அறிந்தார். அலிம்தும் இருக்குல்ல, அலிம்தும் என்பதுல ஹுன்னங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு. அலிம்தும் ஹுன்ன, இந்த அலிம்தும் ஹுன்ன என்பதை சேர்க்கிறதா இருந்தால் அப்படி சேராது ரெண்டுமே. அதுதான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லமீரை சேர்க்கிறதா இருந்தா ஒரு வாவை போட்டு தான் சேர்க்குவாங்க. அலிம்தும் ஹுன்ன, அலிம்துமோ ஹுன்ன, அலிம்துமோ ஹும், அலிம்துமோஹா அப்படின்ற ஒரு லமீரை அதுல பலருக்கான லமீரை சேர்ப்பாங்க. அப்படி பலருக்கான லமீரை சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அலிம்தும் உன்ன அப்படி சொல்லக்கூடாது. அலிம்துமோ உன்ன அந்த வாவு என்ன செய்ய வாவு வச்சுதான் அது இணையுங்கிறது ஒரு விதியா வச்சிருக்கிறாங்க. அலிம்துமோ உன்ன, நீங்கள் அவர்களை பற்றி அறிந்தால், மூமினாத்தின் மூமினான பெண்கள் என்று நீங்கள் அறிந்தால் தர்ஜுவோ உன்ன, அவங்கள திருப்பி அனுப்பாதீர்கள். இதழ் குஃபாரி, காபிர்கள்ட்ட திருப்பி அனுப்பி வந்துட்டாங்கல்ல, பூசங்காரங்க இருக்கான்னு கேட்டாலும் நீங்க அனுப்பாதீங்க. ஏன் அனுப்பாதீங்கன்னு கேட்டா லா ஹுன்ன ஹில்லுன் லஹும், ஹுன்ன அந்த பெண்கள் ஹில்லுன் லஹும் அவர்களுக்கு ஹலாலானவர்கள் இல்லை, லாண்டா இல்லை. அப்ப லா ஹுன்ன ஹில்லுன் லஹும்,
இந்த பெண்கள் அவர்களுக்கு ஹலால் கிடையாது. உலகும் அவர்கள் அந்த முஸ்லிக்கான ஆண்கள் யஹில்லூன லஹுன்ன இவங்களுக்கு ஹலாலாக மாட்டார்கள். எப்போ அவன் முஸ்லிக்கன் இருக்கிறானோ ஒருத்தர் வந்துட்டாங்களோ அவன் என்னத்தை கேட்டாலும் அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வேற எதுவும் வேற. திருமணமே பண்ணி இருந்தா கூட அந்த திருமணம் ரத்தாடிடுவாங்க. இல்லைன்னா வந்து திருமணமே காஃபிரோட பள்ளி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அவங்க ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நீ உனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் அந்த வந்தவங்களை எப்படி நடத்தணும் என்பதற்கு இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.